அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். வெல்ல முடியாத இன்ப பேரலையில் விழுந்த மக்கள் பரதனின் சொற்களை நாடுவர். பாடல் எண் 1042. அன்புடையோன் சொல் இன்ப அலைகடலில் ஆடினரே, வென்றிடாதே பேரலையில் விழுந்தின்பம் தேடினரே, இன்பத்தின் அலையவையே என்பதனால் கூடினரே, துன்பம் போய் உடனந்த தூயோன் சொல் நாடினரே. இதுவே 1042வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும். அன்புடையோன் சொல் இன்ப அலைகடலில் ஆடினரே என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனுடைய வார்த்தைகள் அங்கே கூடியிருந்த மக்கள் யாவருக்கும் பெரும் இன்பத்தை கொடுத்தது. அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு உண்மை மிக்க வார்த்தைகள், சத்தியத்தின் வார்த்தைகள் என்பதால் அதை கேட்டு அந்த மக்கள் யாவரும் அவருடைய வார்த்தைகளால் விளைந்த இன்ப அலைகளிலேயே அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆடினர். வென்றிடாதே பேரலையில் விழுந்தின்பம் தேடினரே. பரதனுடைய வார்த்தைகள் விளைவித்த அந்த இன்ப அலைகளை, அந்த இன்ப அலை கடலை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவ்வாறு வெற்றி கொள்ள முடியாத அந்த இன்ப அலைகடலில், இன்ப அலைகடல் எழுப்பிய அந்த பேரலையில் அந்த மக்களும் விழுந்து இன்பத்தை தேடினர். இன்பத்தின் அலையவையே என்பதனால் கூடினரே. பரதனுடைய வார்த்தைகள் விளைவித்தது பெரும் இன்பத்தையே என்பதால் இன்பத்தை விளைவிக்கக்கூடிய அந்த இன்ப அலைகடலிலே ஆடுவதற்காக அந்த மக்கள் யாவரும் அங்கே திரண்டு வந்து கூடினர். துன்பம் போய் உடன் அந்த தூயோன் சொல் நாடினரே. அவ்வாறு அங்கே வந்து அவர்கள் யாவரும் கூடி அந்த இன்ப அலைகடலிலே ஆடியதால் அவர்கள் கொண்டிருந்த துன்பமும் உடனே விடைபெற்று போய், மேலும் இவன் இன்னும் வார்த்தைகள் பேச மாட்டானோ, அவனுடைய வார்த்தைகள் இன்பம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருப்பதால் இன்னும் அவனிடம் இருந்து ஏதேனும் வார்த்தைகள் வெளிப்படாதோ என்று எதிர்பார்ப்பே கொண்டவர்களாய் அந்த தூயோனுடைய வார்த்தைகளை மீண்டும் அந்த மக்கள் நாட்டம் கொண்டவர்களாய் அங்கே அந்த இன்ப அலைகடலிலே ஆடி மகிழ்ந்தனர். இதுவே 1042வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1043வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.